ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து வெள்ளிக்கு சாரி தங்கத்துக்கு பதிலாக வெள்ளியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? அது வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குமா? பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற சஜஷன் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக வந்து வெள்ளியில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பழைய பொருளை குடுத்துட்டு புதுசு வாங்கியிருக்கேன். இப்படி வாங்கியிருக்கிற பட்சத்தில, நமக்கு அதில் வந்து லாபம் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து விடை கிடைச்சிரும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுவும் இல்லாம நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து புதுசாக ஒரு கடைக்கு போயிருந்தேன். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை தான். இது பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற கிராஸ்கட் ரோட்டில் இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸு துணிக்கடையோட அட்டாச் ஆகியிருக்கிற கடைக்கு தான். துணிக்கடைகளுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். பட் அந்த கடைக்குள்ளே நான் வந்து போனதே இல்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டாக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதனால் வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சில்வர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நினச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால, சரி ஓகே நம்ம இங்கேயே வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் வந்து என்ன மாதிரியான சிட்டு ஸ்கீம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, அது வந்து பெனிஃபிட்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா, 22/5/2024 அன்னைக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 6,830. சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 100.30. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து சில்வர் ரேட் வந்து கொஞ்சம் கையா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் போன அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ரேட் இருக்கோ பரவாயில்ல, எக்ஸ்சேஞ்ச் தானே பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். நான் வாங்கின ஜுவல்லரி என்ன பார்த்தீங்கன்னா, சில்வர் ஜுவல்லரி பார்த்தீங்க அப்படின்னா, கிராஸ் வெயிட் வந்து 20 கிராம் 200 மில்லிகிராம் இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா 7% அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்து 7 to 8% தான் வந்து இருக்குது. அதை விட கம்மியாக கிடையாது அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் நிறைய கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் குறைவாகவும், மேக்கிங் சார்ஜ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து அன்னைக்கு கையில் கொண்டு போனதை சரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து மாற்றிட்டேன். அப்படி மாற்றும் பொழுது 7% வந்து போட்டு அதுக்கான அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 20 கிராமுக்கு ரூ. 2,167 வந்துருந்துச்சு. டிஸ்கவுண்ட் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால. இது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு ஆர்டிக்கலும் வாங்கினேன். அது பார்த்திங்க அப்படின்னா 5.300 கிராம் இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளியோட ரேட்டு கிடையாது. இது வந்து பீஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பீஸ் பார்த்திங்கன்னா ரூ. 1,210 இருந்துச்சு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா ரூ. 3,377 வந்திருக்கு. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவோம் இல்லைங்களா? 3%. அந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 ரூ. 1 வந்துருந்துச்சு. இதோட ஆட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நம்ம பே பண்ண வேண்டியது ரூ. 3,478.32 வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் வந்து ஓல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 2,610 தான் இருந்துச்சு. அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்கவுண்ட்டில் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஓல்டு கோல்டு போக நான் வந்து நெட் பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 865 வந்து நான் பே பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓல்டு ஜுவல்லரியை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அதில் வந்து நம்ம கால்குலேஷனை பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக சில்வரில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான விடை வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.
இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஓல்டு சில்வர் வந்து குடுத்தது. ஓல்டு சில்வர் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் குடுத்தேன். ஆனா, அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 40 கிராம் இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. 40 கிராமுக்கு வெறும் ரூ. 2000 தான் குடுத்துருந்தாங்க. ரூ. 2610 குடுத்துருந்தாங்க. ஏன் இவ்வளோ கம்மியான அமௌண்ட் வந்து நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நார்மலா நம்ம வந்து சில்வர் வாங்கும்போது, இப்ப 40 கிராமுக்கு நம்ம புதுசா வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ₹4000 வந்திருக்கும். பட் அவங்க எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4000ல ரூ. 2610 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரூ. 1390 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குறைச்சிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு லாஸ் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அ ஏன் வந்து இவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு திரும்ப ரீஃபண்ட் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தீங்கனாலுமே, நாங்க வந்து 65%க்கு தான் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, 35% வந்து நாங்க லெஸ் பண்ணுவோம். அதுவாது வேற ஒரு கடையில எடுத்த வெள்ளிய வந்து நீங்க வந்து இன்னொரு கடையில குடுக்கும் பொழுது 35% கண்டிப்பா லெஸ் ஆயிரும். நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்தாலுமே லெஸ் ஆயிரும். அதே மாதிரி அதே கடையில வாங்கி, அதே கடையில சேல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து 25% லெஸ் பண்ணிட்டு நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஜுவல்லரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வேற கடையில வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுனால 35% வந்து அவங்க லெஸ் பண்ணதா சொன்னாங்க. அ இந்த இடத்துல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கோல்டு வாங்குறோம் அப்படின்னா, கோல்டுக்கான ரேட் வந்து அன்னைய ரேட்டுக்கு வந்து 916 இருந்துச்சு அப்படின்னா, சேம் ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டியும் மேக்கிங் சார்ஜ் மட்டும் தான் வேஸ்டேஜ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகும். பட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாங்கியிருக்கிற வெள்ளிக்கு வந்து 35% வந்து லெஸ் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா இதில இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பெருசா பெனிஃபிட் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களோட ஒப்பீனியனும் கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா வியூவர்ஸ்க்கு அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லெஸ் ஆகுற அளவுக்கு இருக்கு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சர்ல இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு நெறைய பணம் லாஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா இதில இன்வெஸ்ட் பண்றதுல பெரிய பெனிஃபிட் இருக்கிறதா எனக்கு தோணல. அதனால கண்டிப்பா வந்து நீங்க வந்து கோல்ட வந்து வாங்கவே முடியல அப்படிங்கிறவங்க கூட, நீங்க வந்து 100 மில்லிகிராம்ல இருந்து வாங்க முடியும். 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு 700லேருந்து 800 இருந்ததுனாலே போதும். கண்டிப்பா அத நீங்க ட்ரை பண்ணுங்க. அத வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கடையில இருக்கக்கூடிய அ ஸ்கீம் பத்தி நம்ம பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்ன ஜுவல்லரி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். இதுதான் வந்து நான் வாங்குனது. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க. இதுதான் நான் வாங்குனது. ஆனா 40 கிராம வந்து நான் வந்து குடுத்துட்டு 20 கிராமுக்கு தான் என்னால வாங்க முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து வெள்ளி கொலுசு. இது ஒரு சிம்பிளான ஒரு டிசைனா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்பவும் அழகா இருந்ததுனால, நான் வந்து இத என்ன பண்ணேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. இது ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 20 கிராம் தான். டிசைனுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கோல்டில செயின் எல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா? அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இத செலக்ட் பண்ணியிருந்தேன். அ இது வந்து ஜஸ்ட்டு 20 கிராம்ஸ் தான். அடுத்தது வந்து வேற என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருக்கேன். இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்க அப்படின்னா, பீஸ் ரேட் தான் சொல்லியிருந்தாங்க. ரூ. 1210. இது வந்து என்னோட பொண்ணுக்காக வந்து வாங்குனேன். இதுவுமே எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் நான் வாங்குனது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில இருக்கக்கூடிய நகை சிட்டு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து 4 தளங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து நாங்க வந்து 2 ஃப்ளோர் தான் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் போகல. இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, கிஃப்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு.
அந்த கிஃப்ட் வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். பட் வந்து வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. அதனால் வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்தோம். அதை மட்டும் உங்களோட நான் வந்து கண்டிப்பாக பிக்சர் வந்து ஷேர் பண்ணுறேன். 1000 ருப்பீஸ்க்கே நல்ல ஒர்த்தபுளான கிஃப்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. பட் வந்து எல்லா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான ஸ்கீமும் ஒரே மாதிரியான விஷயங்களும் இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆம், ஒவ்வொரு கடையும் வேரி தான் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இது வந்து முதல்ல சொன்ன மாதிரி கிராஸ்கட் ரோட்டில் இருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வர்ணதாரா 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15%லேருந்து 18% வரைக்கும் இருக்கிற நகைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்கீம் தான் போயிட்டுருக்கு, இந்த ஸ்வர்ணதாரா அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம வந்து 11 மாதங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும். அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாதத்தில் 10ஆம் தேதிக்குள்ளே வந்து நம்ம கண்டிப்பாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் 11 மாதம் கழித்து 12ஆவது மாதம் எடுக்கும்போது நம்ம வந்து கட்டியிருக்க பணத்துக்கு வந்து அன்னைக்கு கோல்டு எடை வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அந்த எடையை வந்து 15லேருந்து 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து கோல்டாக வந்து அவங்க வந்து ஆட் பண்ணுற ஸ்கீம் வந்து கிடையாது. அமௌண்ட்டாக மட்டும்தான் வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 5000 நம்ம பே பண்ணுறோன்னா 11 மாதம் 55,000 கட்டியிருப்போம். இந்த 55,000த்துக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிராம், இவங்க வந்து அப்ராக்சிமேட்டாக 10 கிராம் கொடுத்துருக்காங்க. எத்தனை கிராம் நம்மளுக்கு வந்து அன்னைய ரேட்டுக்கு கிடைக்குதோ அதை வந்து நம்ம 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து தங்க நகைகளுக்கு 15%, ஆன்டிக் நகைகளுக்கு 18% ஃப்ரீ கொடுக்குறாங்க. இது வந்து அமௌண்ட்டாக மட்டும் ஆட் ஆகிற ஸ்கீம் மட்டும்தான் இங்கே போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இன்னொரு ஸ்கீம் வந்து வேறு கடைகளில் இல்லாத ஒரு ஸ்கீம் வந்து இங்கேயும் போயிட்டுருக்கு. அது என்னென்னா சுட்டி லத்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு. இதுவுமே வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டான ஸ்கீம் அப்படிங்கிறதுனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதம் 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து கோல்டு சிட்டு வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 1 கிராமுக்கான பணத்தை வந்து நம்ம செலுத்தி நம்ம வந்து நம்ம பேரில் டெபாசிட் பண்ணி வச்சிடுறாங்க. 11 மாதங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 1 கிராம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரணும். 11 மாதம் கழித்து 12ஆவது மாதம் பார்த்திங்கன்னா அவங்க பெனிஃபிட் எப்படி கொடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து 1 கிராம் வந்து 11 மாதம் வாங்கினோன்னா 12ஆவது மாதம் 1 கிராம் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. இது நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீமாக எனக்கு தோணுது. இது வேறு எந்த கடையிலையும் கிடையாது, இந்த கடையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 22 கேரட் வந்து அவங்க கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம் தான். பட் வந்து இது காயினாக வாங்கும் பொழுது நம்மளுக்கு இதில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட். ஏன்னா செய்கூலி சேதாரம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து 11 கிராம் வாங்கியிருக்கீங்க, அடிஷ்னலாக 1 கிராம் வாங்கும்போது 12 கிராம் ஆகும். 12 கிராமுக்கான கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதற்கான செய்கூலி சேதாரம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து காயினாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் வேஸ்டேஜ் மட்டும் 1.5% கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்க முடியும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சுட்டி லத்திகா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட ஐடியாவை கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டுக்கு பதிலாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சிஸ்டரும் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த விஷயம் வந்து போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.